ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு சில பூஜா டிப்ஸ்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் நிறையா பித்தளை பாத்திரத்தை க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க கேட்ட டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்கல பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு அவங்க டவுட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் டிப்ஸு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸும். ஸோ அதோடு சேர்த்து ஒரு சில பூஜா டிப்ஸும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த வெங்கல பாத்திரத்தை எப்படி நம்ம சுலபமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா பித்தளையும் இந்த வெங்கலமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கலர் பார்த்தீங்கன்னா அதே சேம் கலரில் தான் இருக்கும். நமக்கு பெருசாக வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பித்தளை பாத்திரம் அதிகப்படியான கருத்து போகும். ஆனால் அதுவே இந்த வெங்கல பாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கருத்து போகாது. இன்னொன்று கொஞ்சம் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு சின்ன பொருள் எடுத்தால் கூட அதுவே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டோட தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெங்கலத்துக்கும் சரி பித்தளை பாத்திரத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே ப்ராசஸ் தான். அதுக்கு நம்ம என்ன க்ளீன் பண்ணுறோமோ அதே மெத்தடே நம்ம இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறது பார்த்தீங்கன்னா வினிகர் தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பவுலில் கொஞ்சமாக வினிகர் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வினிகர் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னாலும் நம்ம லெமனும் அதே மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்து அதை வச்சு தேய்ச்சாலுமே நல்லா பளிச்சுன்னு வரும். இது என்ன சீக்கிரம் உங்களுக்கு கருத்து போகாமல் இருக்கும் வெங்கல பாத்திரத்தை பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்து இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்து தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸு. இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. ஸோ இனி இதை நம்ம அப்படியே தொட்டு இதில் தேய்ச்சா போதும், நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மாவு சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக எடுத்து கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் தேய்க்க தேவையில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த விம் லிக்விடோ இல்லை வேறு ஏதாவது சோப்பு வச்சு நம்ம தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாவை பயன்படுத்தும் போது இதுலேயே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சுத்தமாக வந்துடும். ஸோ எல்லா பக்கமே நல்லா தேய்ச்சி வச்சிடலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் எந்த வெங்கல பாத்திரமும் கிடையாது. நான் இந்த தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த குபேர விளக்கு மட்டும்தான் நான் வெங்கலத்தில் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் இதை மட்டும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதே ப்ராசஸை நீங்கள் பெரிய பாத்திரம் எது வச்சுருந்தாலுமே அதுக்குமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், தேய்க்கும் போதே அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா ஒயிட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 5 நிமிஷம் போல் அந்த வினிகர் மாவு அதோடய விட்டுட்டுனா நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம கையில் தேய்க்கும் போதே நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். ஸோ நம்ம மாவு ஆட் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு துளி கூட இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லிக்விடோ வேறு எதுவும் பயன்படுத்துங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதிலே பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை, சுத்தமாக போயிடுச்சு. திரும்ப நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு போயிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு லிக்விடில் எதுவுமே தேவையில்லை, நல்லா பளிச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுலேயுமே நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா அந்த கலர் நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த க்ளீனிங் மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இனி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெங்கல பாத்திரத்தை சுலபமாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம பருத்தி வைப்போம். ஸோ இது போல் நிறையா வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது என்ன தான் நம்ம இதை பருத்தி வச்சாலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறைய வாசனை வர்றதில்லை, சும்மா புகை மட்டும்தான் வரும். ஸோ நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை நாட்களிலோ வெள்ளிக்கிழமை நாட்களிலோ சாம்பிராணி புகை போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சாம்பிராணியை பயன்படுத்துறதை விட கட்டி சாம்பிராணியை பயன்படுத்துறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு. ஸோ
ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் கட்டி சாம்பிராணி வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நானும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நல்லா ஒரிஜினல் அந்த சாம்பிராணி வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ஸோ சாதாரணமாக நம்ம கடைகளில் இருக்கக்கூடிய இந்த 10 ரூபா பேக்கெட் கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பயன்படுத்தி நம்ம தூபம் போடுறதை விட இந்த மாதிரி ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய கட்டி சாம்பிராணி வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு வாசனை கிடைக்குது. ஸோ இதுவே நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நல்லா ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய அந்த கட்டி சாம்பிராணி தான் வாங்கி நான் உடச்சி போட்டு வச்சுருக்கேன். இது நீங்கள் எந்த இடத்துல இதை வச்சுருந்தாலுமே அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரிஜினல் அந்த கட்டி சாம்பிராணி வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து நம்மளுக்கு அந்த நல்லா பியூராக இருக்கக்கூடிய கட்டி சாம்பிராணியே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவே வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பியூராக அந்த கல் மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது வந்து குங்குலின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லா கலவைகளும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் அந்த கட்டியாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கான கட்டி வந்து 100 ரூபாய் ரேட்டுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வெளி இடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி கட்டி சாம்பிராணி நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம தூபம் போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஈவன் நீங்கள் பூஜை அறையில் இது அப்படியே ஓப்பனில் வச்சா கூட அங்கேயுமே நல்ல அந்த வாசனை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சாம்பிராணி போடுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசும் சாணத்தாலான கப் சாம்பிராணி தான் வந்து பயன்படுத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கப் சாம்பிராணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் அதில் இந்த பொடியை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா உடச்சி தூளாக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா அந்த புகை வந்து நம்மளுக்கு வரும். ஸோ உடைக்காமல் கட்டியாக இருந்தால் அந்த அளவுக்கு புகை வந்து வர்றதில்ல, ஆனால் நல்ல ஒரு வாசனை இருக்குது. நம்மளுக்கு அந்த ரியலாக அந்த சாம்பிராணி வீட்டுக்கு போட்ட அந்த ஃபீல் வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் கட்டி சாம்பிராணி வந்து பயன்படுத்தும் போது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி இந்த கப் சாம்பிராணிக்குள்ளே போட்டு நீங்கள் பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும். ஸோ நிறையா பேருக்கு வந்து அந்த தேங்காய் ஓடை வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சு கறி துண்டோ இல்லை வேறு ஏதாவது பயன்படுத்தி தூபம் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான கப் சாம்பிராணி நீங்கள் பயன்படுத்தி அதுக்குள்ளே நம்ம அந்த கட்டி சாம்பிராணியை போட்டு நம்ம வீடு ஃபுல்லாகவே தூபம் காமிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடு எப்பயுமே நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தூபம் போடுற வாசனை வந்து நல்லா வீடு ஃபுல்லாகவே இருக்கணும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கி நீங்கள் வீட்டுக்கு தூபம் போடுறதை விட இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கட்டு சாம்பிராணி ஒரிஜினலாக கிடைக்கக்கூடியதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கப் சாம்பிராணி ஏதாவது இருந்தால் அதில் போட்டு நீங்கள் ஏற்றுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரிஜினலாக இருக்கக்கூடியது வந்து சில ஏதாவது நம்ம வெளியிடங்களுக்கு போகும்போது மலைப்பகுதி அங்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரிஜினலாக இருக்கக்கூடிய சாம்பிராணி வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்த இந்த 2 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி இனி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெங்கல பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு இந்த மாதிரியான ஒரிஜினல் கட்டி சாம்பிராணி பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.